திருவையில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம். குறிப்பாக இந்த ஈஸ்டர் திருநாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே வீட்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி. யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 18வது வசனம் முடிய. யோவான் 20வது அதிகாரம் 1 முதல் 18 முடியுள்ள வசனங்கள். அதிலே 16வது வசனத்தை 17வது 16 17 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமா. இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீர் என் சகோதரனிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கு என் தேவனிடத்திற்கு உங்கள் தேவனிடத்திற்கு ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். மயத்திலே நாம் மரியாள் போய் தான் கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தாள். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் செபிப்போம். மரணத்தை ஜெயமாக விழுங்கி இன்றைக்கும் எங்கள் வாழ்விலே ஜீவாதிபதியாக இருக்கின்ற வல்லமையுள்ள கர்த்தாவே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் எடுக்கிறோம். 2026 ஆண்டு ஈஸ்டர் பெருநாளை ஆசிரித்து மகிழ்வதற்கு ஆண்டவர் தந்திருக்கிற பெரும் பேற்றிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இம்மட்டுமாய் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் உம்மை வாழ்த்தி பாடவும் போற்றி துதிக்கவும் உம்முடைய வார்த்தைகளை வாசித்து கேட்கவும் ஆண்டவர் கிருபை பாராட்டினீர். இதோ இந்த அற்புதமான வேளையில உம்முடைய வார்த்தைகளை சிந்திக்க நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்கள் உயிர்த்தெழுதல் நம்பிக்கையை ஆண்டவர் அதிகரிக்க செய்யும். கண்டு விஷயம் விசுவாசிப்பதை விட காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். ஆண்டவரே, காணாமல் விசுவாசிப்பதற்கு எங்களை உருவாக்குவது உம்பேர் உள்ள விசுவாசமே. அந்த விசுவாசத்தை உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களிடத்தில் அதிகரிக்க செய்யும். உங்களுடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளோடு உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு இடைப்படும் சுரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் அன்பு நிறைந்த நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பல மனிதர்கள் வரலாற்றிலே உயர்ந்துள்ளனர். ஆனால் ஒரு சில மனிதர்களாலே வரலாறே உயர்ந்துள்ளது. அந்த வகையிலே முதன்மையானவராக திகழ்கிறவர் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துதான். வடகொரிய தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அதிபர் கிம் ஜாங் உன் அவர் ஒரு விசேஷித்த காரியத்தை பியோங் யாங் என்ற
தன்னுடைய அந்த அரண்மனை பகுதியில் உள்ள அரண்மனையிலே ஒரு காரியத்தை அவர் செய்து வைத்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், தன்னுடைய தந்தை, தன்னுடைய தாத்தா, இவர்கள் 2 பேருடைய சடலங்களையும் ரஷ்ய நாட்டினுடைய விஞ்ஞானிகளை கொண்டு மிகவும் சிறப்பாக பதப்படுத்தி கும் சுசான் சூர்யா என்ற தன்னுடைய அரண்மனையிலே அவர் வைத்திருக்கிறார். இந்த பதப்படுத்தப்பட்ட சரீரங்களை வைத்திருக்கிற அறையினுடைய பெயர் என்னவென்று சொன்னால், நித்திய வாழ்வின் மண்டபம். நித்திய வாழ்வின் மண்டபம். அதுதான் இந்த சரீரத்தை பதப்படுத்தி வைக்கிறது தான், காலாகாலமாக வைத்திருக்கிறது தான் நித்திய வாழ்வு. அப்படி என்கிறது அந்த நாட்டினுடைய அதிபருடைய கண்ணோட்டம். ஆகையினால் தன்னுடைய தந்தை, தன்னுடைய தாத்தாவுடைய சரீரத்தை மிக சிறப்பாக பதப்படுத்தி எங்கே வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நித்திய வாழ்வின் மண்டபத்திலே அவர் வைத்திருக்கிறார். ஆனால் பாருங்கள், இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம், இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் எல்லாம் வெள்ளப்புலம் என்ன உண்டோ வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டு அடக்கம் பண்ணாங்க. எம்பாம் பண்ற மாதிரி மிக சிறப்பாக பண்ணி தான் அடக்கம் பண்ணார்கள். ஆனால் அவருடைய சரீரம் கல்லறையிலே இருந்தது 3 நாட்கள் மட்டுமே. ஆகையினாலே தான் இயேசு கிறிஸ்துவினாலே உலக வரலாறே உயர்ந்து உள்ளது. நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, அதைதான் இந்த 2026 ஆண்டு ஈஸ்டர் தினத்திலே கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்தவத்தினுடைய சிறப்பு, கிறிஸ்தவத்தினுடைய இதயம் எதுவென்று சொன்னால் உயிர்த்தெழுதல் தான். மற்ற எல்லா தலைவர்களிடமிருந்தும், எல்லா சமயங்களிடமிருந்தும் கிறிஸ்தவத்தை தனிமைப்படுத்தி சிறப்பாக்கி காட்டுவது எதுவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் இன்றைக்கு நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற மாதிரி அன்றைக்கு இல்லை. இன்றைக்கு ஆலயத்தில் சில ஆயிரங்களை செலவு பண்ணி ஆலயத்தில் பீடத்தை அலங்கரித்திருக்கிறோம், வாசனை மலர்களால் அலங்கரித்திருக்கிறோம். வீட்டில் சமையலுக்கான சிறப்பான சமையலுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து விட்டு வந்திருக்கிறோம். ஆனால் முதல் ஈஸ்டர் தினம் அன்றைக்கு அப்படி இல்லை. சில மிக முக்கியமான அகற்றப்பட வேண்டிய காரியங்கள் அவரிடத்தில், இயேசுனுடைய சீடர்களிடத்தில் இருந்தது. உயிர்த்தெழுதல் நாளிலே என்னென்ன காரியங்கள், முதல் ஈஸ்டர் தினத்தன்றைக்கு என்னென்ன காரியங்களை மக்கள் ஆட்கொண்டிருந்தது, அந்த ஈஸ்டர் தினத்தன்றைக்கு அகற்றப்பட்ட காரியங்கள் என்ன எவை என்பதைத்தான் இந்த நாளுக்குரிய திருமறை பகுதி மிக தெளிவாக நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. முதலாவதாக 20வது அதிகாரம் 1வது வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடே, முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே நாம் சிந்திக்க வேண்டும். இயேசுவால் அதிகமான பாவங்களை மன்னிக்கப்பட்டவைன்னா மகத்திலே நாம் அறியாள். இயேசுவின் மேலே அதிகமான அன்பு கொண்டிருந்தாள்.
விலையுயர்ந்த தைலத்தை கொண்டு இயேசுடைய பாதங்களை கழுவினவள் அவள். ஆனால் பாருங்கள், அந்த பாசத்திலே அதிக இருட்டோடே அவள் எங்கே போகிறாள்? கல்லறைக்கு போகிறாள். அதிக இருட்டோடே. அப்போ அதிக இருட்டோட அதிகாலையில எழுப்பி கல்லறை நோக்கி போகிறாள் என்று சொன்னால் எப்படி இருக்கு? எந்த அளவுக்கு இயேசுவின் மேலே அவள் அன்பை வைத்திருந்திருப்பாள், பாசத்தை பொழிந்திருப்பாள் என்பது இதை காட்டுகிறது. உண்மைதான், அவள் அன்பு வைத்திருந்தாள். இயேசு என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார் என்ற ஒரு பெருமிதத்தோடு இருந்தாள். ஆனால் அதிக இருட்டோடு அவள் ஓடுகிறாள். எப்படி ஓடுகிறாள்? அக இருளோடு அவள் ஓடுகிறாள். அதை நாம் இங்கே கூர்ந்து கவனிக்க வேண்டும். அவள் ஓடி போகிறது அன்பு நிமித்தமா இயேசுவை பார்க்க, இயேசுடைய சரீரத்தை பார்க்க ஓடுகிறதும் அதிக இருட்டோட ஓடுகிறாள். எந்த அளவுக்கு அதிக இருட்டோட ஓடுகிறாளோ அந்த அளவுக்கு அவளுடைய இருதயமும் இருளாய் இருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், இயேசு பலமுறை தன்னுடைய வாழ்நாளிலே, ஊழிய பயணங்களிலே தம்முடைய மக்களுக்கு தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லியிருக்கிறார். நான் இப்படி மரிப்பேன், ஆனால் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று பலமுறை சொல்லி இருக்கிறார். ஆனால் எதுவுமே இயேசு கிறிஸ்துவின் சீடரிடத்திலோ அவரை பின்பற்றினிடத்திலோ இல்லை. அவருடைய அகம் உள்ளம் இருளாயிருந்தது. மகத்திலே நாம் அறியாளுக்கு அன்பு இருந்தது, பாசம் இருந்தது, உண்மை. ஆனால் உள்ளம் இருளாய் இருந்தது. பாருங்கள், மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 27வது அதிகாரம் 62வது வசனத்தையும் 63வது வசனத்தையும் நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் கூடி வந்து, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் போது 3ஆம் நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. இது நன்றாய் பாருங்கள். இயேசுவை பின்பற்றினவர்கள் சொன்ன கூற்றல்ல, இயேசுவை நேசித்த கூட்டத்தினுடைய கூற்றல்ல, இயேசுவை பகைத்தவர்களுடைய கூற்றுது. இயேசுவை சாகடித்ததோடு அவர்கள் நின்று விடாமல் என்ன சொல்கிறார்கள்? இயேசு என்ன சொன்னாரோ அதையெல்லாம் அவர்கள் ரீகலெக்ட் பண்ணுகிறார்கள், நினைவு கூர்ந்து பார்க்கிறார்கள். நினைவு கூர்ந்து நேராக அவர்கள் பிலாத்துவினிடத்திலே போய், பரிசேயரும் சதுசேயரும் எல்லாரும் போய் பிலாத்துவினிடத்திலே போய் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் போது என்ன சொல்லி இருக்கிறான்? 3ஆம் நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் அப்படி என்று சொல்லி இருக்கிறான். ஆகையினால் காவலை பலப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். இயேசுவை பகைத்த கூட்டத்தினருக்கு இறை வார்த்தையை பற்றிய சிந்தனை மூளையில இருந்துச்சு. ஆனா எங்கே? அகத்திலே வைக்க வேண்டிய சீடர்கள் மூளையிலேயும் இல்லை, அகத்திலும் இல்லை, உள்ளத்திலும் இல்லை. இறை வார்த்தை இல்லாத உள்ளங்களாக, இருள் நிறைந்த உள்ளங்களாக இருந்தது. அதுதான் யோவான் 20வது அதிகாரம் 9வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். யாரு? இயேசுடைய சீடர்களும் இயேசுவை பின்பற்றின பெண்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 25வது வசனத்திலே வாசித்து பார்க்கின்ற போது எம்மாவு சீடர்களை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படி என்று சொல்லுகிறார். ஏன்னா ஏற்கனவே சொன்னதை, போதித்த
காரியங்களை அவர்கள் ஒரு துளியளவு கூட நினைவு கூறவில்லை. இயேசுனுடைய எதிராளிகள் நினைவு கூர்ந்த அளவுக்கு கூட அவர்கள் நினைவு கூறவில்லை. ஆகையினாலே தான் புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டாண்டு காலம் இந்த ஈஸ்டர் தினத்தை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். சந்தேகமில்லை. உண்மையாகவே என்னுடைய உள்ளத்தை இறை வார்த்தை மூடியிருக்கிறதா அல்லது இருள் மூடியிருக்கிறதா என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நாம் கடவுளை தேடுகிற மக்களாய், கடவுளை நோக்கி ஜெபிக்கிற மக்களாய் இருக்கலாம். ஆனால் எந்த அளவிற்கு நம்முடைய உள்ளங்கள் கடவுளுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது, இறை வசனம் எந்த அளவிற்கு இறை வார்த்தையால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த இறை வார்த்தை இருந்தால்தான் நாம் விசுவாசத்திலே வளர முடியும், வாழ்க்கையின் சவால்களை சந்திக்க முடியும், சோதனைகளை ஜெயிக்க முடியும். ஆகையினால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதலாவது செய்த காரியம், மகத்திலே நாம் மரியாளிடத்திலே இருந்த உள்ளத்தை மூடியிருந்த இருளை ஆண்டவர் அகற்றுகின்றார். இருளை அகற்றுகின்றார். அடுத்து இரண்டாவது எதை அகற்றுகிறார் என்று சொன்னால், பாருங்கள், அகற்றப்பட்ட கல் மற்றும் சீலைகள். 1வது வசனத்தை வாசிங்கள் மீண்டும். மகத்திலேனா மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டார். இனி 7வது வசனத்தை வாசியுங்கள். சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதல் செய்த காரியம் இருளை அகற்றுகின்றார். அடுத்ததாக கல்லையும் சீலையும் அகற்றுகின்றார். இது உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய நிகழ்விலே நடந்த ஒரு உன்னதமான அற்புதம். என்னவென்று சொன்னாலும், இந்த கல்லறையை மூடியிருக்கிற கல் ஆயிரக்கணக்கான பவுண்ட் எடை உள்ளது அப்படின்னு சொல்லுகிறார். அது எளிதாக ஒரு தனி மனிதனாலோ அல்லது 1-2 பேரை கொண்டோ எளிதாக நகட்டி உருட்டி வைத்து விட முடியாது. அப்போ இந்த கல் என்ன செய்திருக்கிறது? எடுத்து போடப்பட்டிருக்கிறது, அகற்றப்பட்டிருக்கிறது. இது ஒரு அற்புதம். இந்த கல்லை அகற்றது யார்? தேவ தூதர்கள். அதான் மற்ற நற்செய்தி நூல் நமக்கு சொல்லுகின்ற காரியம். இரண்டாவது, இந்த சீலைகள். அதாவது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இயேசுனுடைய சரீரத்தில் இந்த வாசனை திரவியங்கள், வெள்ளை போலம் போன்ற வாசனை திரவியங்களை பூசி அதில் அந்த பிரேத சிலையை சுற்றுகின்ற போது அந்த சீலைகள் என்ன செய்யுமாம் என்று சொன்னால், தார் போல சரீரத்தை ஒட்டி கொள்ளுமா. தார் போல சரீரத்தை ஒட்டி கொள்ளுமா. அப்போ அதான் புனிதர் ஜான் கிறிஸ்டோஸ்டம் என்பவர் மிக அழகாக சொல்கிறார். இந்த தார் போல ஒட்டி கொள்ளுகின்ற இந்த பிரேத சீலையை அடுத்து அந்த சரீரத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்று வெட்டிதான் எடுக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் கிழித்துதான் எடுக்க வேண்டும். ஒன்றில் வெட்டி எடுக்க வேண்டும் அல்லது கிழித்து எடுக்க வேண்டும். கடினமான ஒரு காரியம்தான். ஆனால் இயேசுனுடைய சரீரத்திலே சுற்றப்பட்டிருந்த அந்த சீலைகள் எப்படி இருந்தது? வழக்கமான மடிப்புகளின்படியே அப்படியே இருந்தது.
ஒரு கூட்டுப்புழு தனது கூட்டிலிருந்து எப்படி எந்த இதுவும் இல்லாமல் அப்படியே நைஸாக வெளியேறுவது போல இயேசு கிறிஸ்து வெளியேறினார். அப்போ பாருங்கள், இயேசுனுடைய சரீரத்திலிருந்து தார் போல ஒட்டப்பட்டிருந்த அந்த சீலைகள் சாதாரண வஸ்திரம் போல மடித்து வைக்கப்பட்டிருந்தது. இது மாபெரும் அற்புதம். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஆகையினாலே தான் பேதுருவும் யோவானும் ஓடி வருகிறார்கள் கல்லறைக்கு. கல்லறையை திறந்திருக்கிறது கூட அவர்களால் பெரிய அளவில் இது பண்ண முடியவில்லை. சரி, ஏதாவது சக்திகள் பெரிய எல்லா பலரும் சேர்ந்து உருட்டி தள்ளியிருப்பார்கள் என்று நினைத்திருக்கக்கூடும். ஆனால் சீலையும் மடித்து வைத்திருக்கிற விதங்களை பார்த்து அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னார். வேதம் சொல்கிறது, அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னே செல்லாதபடிக்கு அநேக காரியங்கள் தடைக்கற்களாய் இருக்கிறது. ஏன் நாம் முயன்று பார்க்கிறியா? ஒரு அடி எடுத்து வைத்தா பின்னோக்கி தான் 2 அடி எடுத்து வைக்கிறேனே ஒழியே என்னால முன்னோக்கி எடுத்து வைக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு தடை. இதே போன்று உங்களுடைய வாழ்க்கையிலே தடை கற்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்க கூடும். அதே போல பிரேத சீலைகளாய் தேவையற்ற பிரச்சனைகள் தார் போல நம்முடைய வாழ்க்கையை சுற்றி ஒட்டி இருக்கக்கூடும். எதிர்பாராத பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடிகள், பிறருடைய ஏமாற்றங்கள், பிறருடைய அவதூறுகள் ஒருவேளை பிரேத சீலைகளாய் தார் போல நம்முடைய வாழ்க்கையை சரீரத்தை ஒட்டி இருக்கக்கூடும். உயிர்த்தெழுதல் செய்தி நமக்கு இந்த 2026 ஆண்டு உயிர்த்தெழுதல் திருநாள் நமக்கு சொல்லுகின்ற காரியம், இந்த கற்களும் இந்த சீலைகளும் என்ன செய்யப்படும்? அகற்றப்படும். இன்னைக்கு வாசித்து கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியிலே அதைத்தான் நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு சந்தோஷத்தோடும் ஆர்ப்பரிப்போடு வருகிறார்கள். கடவுள் பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்தினுடைய கரங்களில் இருந்து நம்மை தப்புவித்து நம்மை சிறப்பாய் வழிநடத்துகிறார் என்று ஆகா ஓஹோ என்று கடவுளை மனதார புகழ்ந்து கொண்டு பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்த மக்கள் செங்கடலை பார்த்தபோது அவர்கள் ஒரு விசை ஆடி போய்விட்டார்கள். மனம் சோர்ந்து போய்விட்டார்கள். எவ்வளவு உற்சாகத்தோடு புறப்பட்டோம், எவ்வளவு நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடிகளை எடுத்து வைத்து பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த செங்கடல் குறுக்கே நிற்கிறது. அவர்கள் ஆடி போனது மட்டுமல்ல, அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அங்க அடிமையா இருந்தா என்னையா, கிடைக்கிற கஞ்சியை சாப்பிட்டு விட்டு நிம்மதியா தூங்கி இருக்கலாமே, இப்போது அதுவும் போயிட்டு இன்னும் எதிராளிகளுடைய கரங்களிலே சிக்குண்டு அழிய போகிறோமே அப்படி என்ற பயமும் வந்துவிட்டது. ஒரு பெரிய தடைக்கல்லாக செங்கடல் நின்றது. ஆனால் கடவுள் அந்த தடையை அகற்றி போட்டார். வேதம் சொல்கிறது, இதை பார்த்த ஜனங்கள் மோசேயையும் கடவுளையும் என்ன செய்தார்கள்? நாம் என்ன வாசிக்க கேட்டோம்? விசுவாசித்தார்கள். ஆண்டவரால் தடைகளை அகற்ற முடியும் என்பதை பார்த்து அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, பல தடைகளோடும் பிரேத துணிகளைப் போல சுட்டப்பட்ட பிரச்சனைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கவலை வேண்டாம். நம்முடைய ஆண்டவர் மரித்து போன ஆண்டவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயித்து வெற்றி வேந்தராக உயிர்த்தெழுந்த ஆண்டவர்.
அடுத்ததாக பாருங்கள், மூன்றாவது பாருங்கள். முதலாவது சொன்னேன் அகற்றப்பட்ட இருள், இரண்டாவது சொன்னேன் அகற்றப்பட்ட கல், அகற்றப்பட்ட சீலைகள், மூன்றாவது அகற்றப்பட்ட அழுகை. 13வது வசனத்தையும் வாசிகள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். போதும். 15வது வசனத்தை வாசிகள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். நன்றாய் பாருங்கள். மகத்திலே மரியாளுக்கு பாசம் இருந்தது உண்மை, இயேசுவின் மேலே பற்றுறுதி இருந்தது உண்மை. ஆனால் அப்பேற்பட்ட பெண்மணி இப்போது கல்லறை இடத்திற்கு வந்து இயேசுனுடைய சரீரத்தை காணாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னால், அழுது கொண்டிருக்கிறாள். அப்போ பார்க்கிற தேவதூதர்கள் பார்க்கிறார்கள், ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், ஸ்திரீயே நீ ஏன் அழுகிறாய். அடுத்து அப்படியே ஒரு தோட்டக்காரன் நினைத்து அங்கே நின்று கொண்டிருந்த இயேசுவிடத்திலே வருகிறார். அப்போ அந்த தோட்டக்காரர் பார்த்து கேட்கிறார், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய். உண்மையாகவே உன்னுடைய உள்ளம் இறை வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருந்திருக்குமானால் இந்த அழுகை அர்த்தமற்ற அழுகை என்பது நீயே புரிந்திருப்பாய். இவ்வாறு கண்ணீர் விட்டு அழ வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இந்த அளவிற்கு ஆண்டவருடைய சரீரத்தை தேடி அலைய வேண்டிய சூழ்நிலையும் வந்திருக்காது. ஆண்டவரை பற்பல விதங்களிலே வரவேற்கக்கூடிய ஆயத்தத்தோடு நின்றிருப்பார். ஆனால் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார், அழுகை. இது அர்த்தமற்ற அழுகை. உண்மையாகவே விசுவாச கண்களாலே பார்த்திருந்திருப்பாள் என்று சொன்னால் இந்த அழுகை அவளுக்கு அர்த்தமற்ற அழுகைதான். அவள் பார்க்கவில்லை, அவள் இயேசுவை தேடி அழுது கொண்டிருக்கிறாள். தோட்டக்காரன் பார்த்து கேட்கிறார், எங்க வச்சிருக்கிறார், நீ எடுத்திருந்தீங்கன்னா சொல்லும், நானே போய் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். உயிர் தெழுந்த ஆண்டவரை தேடவில்லை, செத்த சரீரத்தை அவர் தேடுகிறார். அதுக்கு அப்புறம் தான் அடுத்து நடக்குது பாருங்க. இயேசு கிறிஸ்து அவளை என்ன சொல்லுகிறார், 16வது வசனம். இயேசு அவளை நோக்கி, மரியாளே. கண்ணீர் விட்டு கொண்டிருந்த, கதறிக்கொண்டிருந்த மரியாளை பார்த்த ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். பெயர் சொல்லி அழைத்து தன்னை வெளிப்படுத்தி அவளுடைய அழுகையை மாற்றுகிறார். ஆம் அன்பானவர்களே, இந்த நாளிலே ஒருவேளை நீங்கள் அழுது கொண்டிருக்கக்கூடும். வெளியே செல்ல முடியாத பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத காரியங்கள் நிமித்தம் உள்ளத்திலே வைத்து நாம் அழுது கொண்டிருக்கக்கூடும். இதற்கு விடிவு காலம் உண்டோ, என்னுடைய அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டோ, என்னுடைய கண்ணீருக்கு ஒரு விடை கிடைக்குமா, அப்படி என்ற ஏக்கத்தோடு அழுது கொண்டிருக்கக்கூடும். நீங்கள் அழுது கொண்டிருக்கக்கூடும். ஆனால் 2026வது ஆண்டு உயிர்த்தெழுதல் திருநாள் உங்களுக்கு சொல்லுகிறது, நீங்கள் இனி அழ வேண்டாம். ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்து விட்டார், உயிர்த்தெழுந்து விட்டார். ஆகையினால்தான் இன்றைக்கு வாசித்து கேட்ட சங்கீத பகுதியிலே 118வது சங்கீதம் 24வது வசனம், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஒருவேளை நீங்கள் அக இருளோடு ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்க கூடும், பலவிதமான பிரச்சனைகளோடு கடந்து வந்திருக்க கூடும், நீங்காத துயரங்களோடு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்க கூடும். என்றைக்கு என்னுடைய வாழ்க்கை கண்ணீர் தானோ என்ற ஆனந்தத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்க கூடும். ஆனா நீங்க இனி அழாதீங்க, இன்னி பிரச்சனைகளை குறித்து உரை பண்ணாதீங்க. சங்கீதக்காரர் சொல்கிறார்,
இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், கலிகூர்ந்து மகிழ கடவோம். சந்தோஷமா இருப்பீங்க. ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் மரித்து போகவில்லை, அடக்கம் பண்ணப்பட்ட நிலையிலே அவர் வைக்கப்படவில்லை. எப்பாம் பண்ணப்பட்டு ஒரு பெரிய நித்திய வாழ்வு மண்டபம் என்ற மண்டபத்தில் அவருடைய சரீரம் வைக்கப்பட்டு காட்சிக்காக வைக்கப்படவில்லை. அவர் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் நம் நடுவிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நம் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த விசுவாசமும் இந்த நம்பிக்கையும் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், முன்வைக்கப்பட்டிருக்கிற நாட்கள், இந்த 2026 ஆண்டு முன்வைக்கப்பட்டிருக்கிற மாதங்கள் நிச்சயமாய் நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நாட்களாகவும் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற மாதங்களாகவும் தான் இருக்கும். அதான் இந்த 2026 ஆண்டுக்கான ஒரு வாக்கு தத்தத்தை, ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை கடவுள் நமக்கு தந்தார். என்ன வாக்கு தத்தம் அது? இஸ்ரவேலின் கன்னிகையே, மறுபடியும் உன்னை நான் என்ன செய்வேன்? கட்டுவிப்பேன். நீ என்ன செய்வாய்? கட்டப்படுவாய். நம்முடைய உள்ளங்கள் அகையிருள் அகற்றப்பட்டு கடவுளுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். தினந்தோறும் இறை பைபிளை திறந்து இறை வார்த்தைகளை வாசிக்கணும், இறை வார்த்தைகளை தியானிக்கணும். அதோடு மட்டுமல்லாமல் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நாம் நம்ப வேண்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவரினோடு இருக்கிறார். அதான் மற்ற யோபனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். எத்தனை இழப்புகள், எத்தனை துயரங்கள், சொல்லி முடியாத நஷ்டங்கள், சம்பாத்தியங்கள் எல்லாம் அழிந்து போயிற்று, பிள்ளைகள் எல்லாம் அழிந்து போனார்கள், மரித்து போனார்கள். ஆனால் யோபு ஒரே வார்த்தை தரிசனமாக சொன்னார். என்ன சொன்னார்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் ஜெய வீரர்களே. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த போராட்டங்கள் இருந்தாலும் சரி, நாம் ஜெயிக்க முடியும். ஆகவே அன்பானவர்களே, அந்த விசுவாசத்தோடு கடந்து வந்து இந்த திரு சரீரத்தை புசிப்போம், திரு இரத்தத்தை பானம் பண்ணுவோம். நிச்சயமாய் நம்முடைய இருள் அகற்றப்படும். நம்முடைய வாழ்க்கையை ஒட்டி இருக்கிற மரண சீலைகள் போன்ற பிரச்சனைகள் தூக்கி வீசப்படும். முன்னேற்றத்துக்கு இருக்கிற தடைகள் உருட்டப்படும். மட்டுமல்ல, நம்முடைய கண்ணீர் யாவும் துடைக்கப்படும். ஆகவே அந்த விசுவாசத்தோடு நாம் பங்கெடுப்போம். ஆண்டவர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தாய் காத்துக் கொள்வதாக. ஆமென்.